இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவ கல்லூரி நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சித்தம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸ் அளவில் சேர்ந்து வந்துட்டு அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்கு. காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு காணதலி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவையை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்யறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது ஹானரரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்தது இல்லை உலகத்துல. எங்க உலக தலைவர் கனடால இருந்து வந்திருந்து அவர் தான் ஐயாவுக்கு ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணாரு. நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இது அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸ், அதாவது ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவர் சான்சலருக்கு என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் ஹியூமனிடேரியன் இதுல ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாந்துலயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்ஐசிடின்றாரு. இந்த தடவை இயான் டோயல் எங்க இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் ஃபெலோஷிப் இப்பதான் வழங்கினாரு. இது மெயினா பாத்தீங்கன்னா நிறைய இந்த காஜா புயல்ல அப்புறம் எர்த்குவேக்ஸ்ல இதுலலாம் அவர் சான்சலர் டாக்டர் பார்வேந்தர் நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமா அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவுல. அதை நாங்க மேற்படுத்தி அதனால இந்த ஃபெலோஷிப்பை வழங்கியிருக்கோம். காஜா புயல்ல பாதிக்கப்பட்ட அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே அறுவை மிஷின் எல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம். ஆந்திரா கொண்டு அது ஒரு பகுதி. அந்த நேரத்துல எங்க பல்கலைக்கழகத்தில் படிச்ச 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு பட்டம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். அதுவே அடுத்த 200 கோடிக்கு மேல அந்த நேரத்தில் அது செய்து கொடுத்தோம். இந்த பல்கலைக்கழகம் பொதுவாக 7000 பேருக்கு வருஷத்துல நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக கட்டணம்லாம் செஞ்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு குறைஞ்சது 130 கோடி அளவில் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி கொடுக்குறோம். அதனால அன்றாட நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் ஏதாவது ஒரு இல்லை. Vijay, for English, sir, congratulations. It's a rare honor for the university and also for our university. Yes, sir. It's a rare. It's a double binding for us. 40 years of excellence that we have completed. Say here, we started higher education